Hey guys, welcome back to Neil's Happiness. Today we are going to see our Pongal vlog. பொங்கல் vlogனா என்னன்னா இந்த 2026 இயரோட நம்ம பொங்கல் செலிப்ரேஷன் ஏதாவது மேட்ச்லாம் போகணும். நம்ம ஊரில் தான் மேட்ச் வச்சுருந்தாங்க. வாங்க அதுக்குள்ளே ஜம்ப் ஆகி என்னென்ன பண்ணோம், என்னென்ன நடந்துச்சு எல்லாம் காமிக்கிறேன். லெட்ஸ் ஜம்ப் இன் டு பொங்கல் vlogs. நம்ம மின்னூரில் நடந்த மேட்ச்சில் என்னென்னு பார்க்க போகிறோம். லெட்ஸ் பிகின் ஃப்ரம் அவர் ஃபர்ஸ்ட் டே. என் ஃபர்ஸ்ட் டே என்னென்னா போகி வீடியோ வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டு என் சேனலில். யாரெல்லாம் பார்க்கலையோ போய் ஷார்ட்ஸில் போய் பாருங்கள். அதே டேயில் சேம் வந்து கூழும் ஊற்றணும். கூழ் வந்து சாமிக்கிட்ட ஊற்றணும். செகண்ட் டே என்னென்னா செகண்ட் டே வந்து ஃபார்மில் பொங்கல் வைக்கிறது. காலையில் எழுந்தோடனே குளிச்சுட்டு ஃபார்முக்கெலாம் போயிட்டு நான் எங்கள் அக்கா டேடி மம்மி எல்லோரும் போயிட்டோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டுக்கு சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டுக்கப்புறம் அவள் தான் கைஸ் இருக்க ஆரம்பிச்சிட்டேன். செகண்ட் டே தேர்ட் டே, அதுக்கு நெக்ஸ்ட் டே தேர்ட் டே வந்து அந்த இது போட்டியில் வைப்பாங்க. உங்கள் ஊரில் வைப்பாங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து கிட்ஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு கபடி வச்சாங்க. அதுக்கப்புறம் அடல்ட்ஸுக்கு வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து 30 ஏஜுக்கு மேலே இருக்கவங்களுக்குலாம் கபடி வச்சாங்க. இது எங்கள் டேடி கூட விளையாடிப்பார். எங்கள் டேடி எதுனா இதில் வந்து ஒருத்தர் ஒயிட் கலர் ஷர்ட்டு பிளாக் கலர் பேண்ட்டு போட்டுருப்பார். ரைடு கூட போயிட்டு வந்திருப்பார் கைஸ். அதுக்கப்புறம் பெண்களுக்கான கோல போட்டி நடந்துச்சு. சின்ன குழந்தைங்களாம் அழகழகாக கோலம் போட்டாங்க. சின்ன குழந்தைங்களாம் அழகாக கோலம் போட்டாங்க. அதுக்கப்புறம் பாட் பிரேக்கிங் வந்துச்சு. நான் ஜஸ்ட்டில் போய் விட்டேன் கைஸ். நிறைய பேர் பாட் பிரேக்கிங் விளையாடினாங்க. நான் ஜஸ்ட்டில் கிட்ட போயிட்டு விட்டேன் கைஸ். நான் பாருங்க கைஸ், இப்போ பாருங்க கைஸ், வரோம் பாருங்கள். கிட்ட போயிட்டு விட்டேன், கொஞ்சமாக மிஸ். நானும் என் ஃப்ரெண்டும் வந்து கோயிலோட சிலம்பம் பண்ணோம். அதில் வந்து நாங்கள் அந்த டேக்கு பிஃபோர் டேலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம் கைஸ். செம்ம டயர்டாக இருந்துச்சு. அதனால தான் எனக்கு அந்த உடம்பு சரியாமல் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் அது சிலம்பம் செம்மையாக பண்ணோம். நானும் என் ஃப்ரெண்டும் வந்து சிங்கிள் ஸ்டிக் பண்ணோம், டபுள் ஸ்டிக் பண்ணோம். அதுக்கப்புறம் சண்டை பயிற்சி பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த அண்ணாவும் அக்காவும் சிலம்பம் நல்லா பண்ணாங்க. அவங்களும் அவங்க கூட பண்ணாங்க. அதுக்கப்புறம் பன்னு சாப்பிட்ற போட்டி நடந்துச்சு. அதில் வந்து நான் வீட்டுக்கு போயிட்டேன். ஆனால் பன்னு சாப்பிட்ற போட்டி பெரியவங்களுக்கு செம்ம ஜாலியாக போயிருந்துச்சு கைஸ். அதுக்கப்புறம் மியூசிக்கல் சேர் போயிருந்துச்சு. அதில் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நிறைய குழந்தைங்கள்லாம் இருந்தாங்க. அடல்ட்ஸுக்கும் மியூசிக்கல் சேர் வச்சாங்க. நெக்ஸ்ட்டு வந்து எங்கள் அக்காவுக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து மியூசிக்கல் சேர் வச்சாங்க. அவங்க ஜாலியாக விளாண்டாங்க கைஸ். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சின்ன பசங்களாம் நிறைய பேர் அழகழகாக டான்ஸ் ஆடினாங்க. லெமன் த ஸ்பூன் வந்துச்சு, ரன்னிங் ரேஸ் வந்துச்சு, கபடி நடந்துச்சு, எல்லாம் நடந்துச்சு. கடைசியில் வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் குழந்தைங்களும் அழகழகாக திருப்பதி சொன்னாங்க கைஸ். மிகவும் சிறிய முறையிலே அவர்கள் அனைவரும் ஒன்று கூடி அனைவரிடமும் நிதி உதவி பெற்று அவர்களின் உழைப்பை அர்ப்பணித்து அவர்களுக்கு நமது கிராம பொதுமக்கள், மகளிர், பெரியவர்கள், தாய்மார்கள் அனைவரும், இளைஞர்கள் அனைவரும் அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கி இன்றைய மாட்டுப்பொங்கல் விளையாட்டுப் போட்டியை சீரோடு சிறப்போடு நடத்தி கொடுத்த நமது கிராம மக்கள் அனைவருக்கும், இந்த நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்த இளைஞர்கள் அனைவருக்கும், நமது கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் இக்கிராமத்தின் சார்பாக எங்களுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் மாட்டுப்பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் ப்ரைஸ்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் அவங்க வீட்டுக்கு எல்லாம் போயிட்டாங்க. ஓகே பை கைஸ், லெட்ஸ் சீ தி நெக்ஸ்ட் vlog. ரொம்ப உடம்பு சரியில்லை, ஏன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், அதனால தான். அதுக்கப்புறம் நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டு எங்கள் அக்காவை வந்து, அக்கா நீ போய் ப்ரைஸ் வாங்கியிருக்கா, நான் வந்து வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நான் வீட்டுக்கு வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கேன். மறுபடியும் எழுந்து பார்த்தேன் எங்கள் அக்காலாம் வீட்டில் இருக்காங்க. அப்போ வந்து நான் திருக்குறள்லாம் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஆனால் திருக்குறள் சொல்லவே இல்லை. கிட்டத்தட்ட 20 திருக்குறள்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன், ஆனால் சொல்லவே இல்லை. அங்கே போயிட்டு கொஞ்சம் தான் இது பண்ணேன். வாட்டர் பாட்டில், பாக்ஸு, பிளேட்டு அந்த மாதிரிலாம் வின் பண்ணேன்.